மூன்றாவது செய்தியாக 16வது நிதிக்குழு துவங்கியுள்ளது சார். அது மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை கேட்கக்கூடிய குழு. அதன் பிறகு அது சீரமைப்பு செய்யப்பட்டு மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பப்படும். இப்போ தொடர்ந்து தமிழகத்திலேருந்து எழுப்பக்கூடிய குரல் என்னென்னா, ஜிஎஸ்டி இழப்பீடை சுத்தமாக நிறுத்திட்டாங்க, அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, நிதி பகிர்வுலையுமே தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நிறைய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தின மலரில் ஒரு பேட்டி, எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாதிரி 16வது அந்த நிதிக்குழு தொடங்கியிருக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மாநிலங்களின் அரசியல் தலைமையும் அதிகாரிகளும் சாதுரியமாக இருந்து நிதிக்குழுவிடம் தேவையானவற்றை பரிந்துரைத்தால் அவர்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சொற்பதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் ஸ்டேட்ஸுக்கான கொடுத்தது 32%. ஆனால் பிஜேபி வந்த பிறகு தான் அது 41% மாற்றினது. 9% கூட்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில். இதை தமிழ்நாடு அரசு ஏன் சொல்லுவது இல்லை? நீ 10 வருஷமாக 2004லேருந்து 2014 வரைக்கும் அதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த, அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி உனக்கு கொடுத்தது 31% தான். அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கலாம், நீயும் இருந்திருக்கலாம், மாறி மாறி இருந்திருக்கலாம். அன்னைக்கு வாயத்திறந்தையா? இன்னைக்கு 41% கொடுக்கும்போது ஏன் பாரதிய கட்சியை, ஜனதா கட்சியை உன்னால் ஆதரிக்க முடியலை? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, மாநில தலைவர் அண்ணாமலை எப்போதும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த 10 ஆண்டுகளில் 10,60,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இந்த 10,60,000 கோடி ரூபாயை பற்றி இவர்கள் வாய்த்திருக்கிறார்களா? அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய், இப்போ 5,60,000 கோடி ரூபாய் இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட. இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேணா இருக்கலாம். ஏன்னா அதிமுக ஆட்சியிலேயே எனக்கு தெரிஞ்ச 5,5 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது எடப்பாடி இருக்கும்போது. அப்படியானால் 10,60,000 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு அரசாங்கத்திட்ட சபாநாயகராக இருக்கிறவர் நயா பைசா தரலன்னு பேசுகிறார் சார். சபாநாயகருக்கு இது வேலையா சார்? சபாநாயகருக்கு இது வேலையா? உங்களுக்கு முதல்ல ஒரு 450 கோடி ரூபாய் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஒரு 450 கோடி ரூபாய் கொடுத்தது, 950 கோடி ரூபாய் மொத்தம் எல்லாம் சேர்த்து கொடுத்தது, நயா பைசா தரவில்லை என்று ஒரு சபாநாயகர் பேசுகிறாருன்னா அந்த நாக்கு என்ன நாக்கு? சரி, ஜிஎஸ்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜிஎஸ்டியில் ஸ்டேட்ஸுக்கான எஸ்ஜிஎஸ்டியும் இருக்குது. எஸ்ஜிஎஸ்டியில் உங்களுக்கு 50% கிடைத்து விடுகிறது, முடிஞ்சு வச்சா. அடுத்ததில் ஐஜிஎஸ்டியில் 41% கிடைத்து விடுகிறது. எங்கே சார் உங்களுக்கு குறை வந்தது? ஏதாவது ஜிஎஸ்டி பணம் எங்கேயாவது குறைஞ்சிருக்கா சொல்லுங்கள். இல்லவே இல்லை. அதை நிர்மலா சீதாராமன் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி இழப்பு நாள் 20,000 கோடி வருஷத்துக்குங்கிறத அப்பட்டமான பொய். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவருடைய இன்றைய தினமலருடைய இன்டர்வியூ நமது வாசகர்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படிக்கணும். ஸ்ரீ டிவியினுடைய வாசகர்கள் இன்றைக்கு நிர்மலா சீதாராமனுடைய தினமலர் இன்டர்வியூ படிக்கணும். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால் தினமணியும் நிர்மலா சீதாராமனுடைய இன்டர்வியூ போட்டிருக்கு. இதே 2 நாளைக்கு முன்னால் தினத்தந்தி டிவி, தந்தி டிவி நிர்மலா சீதாராமன் கூட ஒரு இன்டர்வியூ அசோகவர்த்தினி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாசகர்கள் பார்த்தாங்கன்னா நிறைய தெளிவு வரும், நம்மளுடைய நேயர்கள் பார்த்தாங்கன்னா நிறைய தெளிவு வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டி ஃபார்ம் பண்ண அன்னைக்கே இழப்பீடு 5 ஆண்டுகளுக்குத்தான் முடிவு பண்ணது. 2017 ஜிஎஸ்டி ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்கும் நிதி வருவாய் குறைந்தால் என்ன பண்ணுறது, வரி வருவாய் குறைந்தால் என்ன பண்ணுறது? சரி, 17 மறைமுக வரி, இன்னும் மேலே ஒரு 5 வரி, ஒரு 22 வரிகளை எல்லாம் இணைத்து நயா பைசா குறையாமல் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. இந்த அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி ஒரு சாதனை. ஏன் சாதனைனா, அன்ற வரைக்கும் வரி செலுத்துவன் தான் எதுக்கு வரி செலுத்துவதே என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் வரி செலுத்துறதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்த அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸில் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியே கிடையாது சார். உங்களுக்கு என்னென்னவே தெரியாது சார்.
ஸோ அதில் ஒரு 5 ஸ்லாபு கொண்டு வந்து அஞ்சு ஸ்லாபில் அப்புறம் ஒரு 3 ஸ்லாபு கொண்டு வந்து அது ஒரு பெரிய கதை இப்போ ஜிஎஸ்டியில். அப்போ இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் கொண்டு வந்ததில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 5 ஆண்டுகளுக்கு வரி வருமானத்தில் இழப்பு இருந்தால், அதுவும் அன்னைக்கு 5% இருந்தது வரி வருமானத்தை, இவங்க 14% எதிர்கால வருமானமெல்லாம் ஜிஎஸ்டியாக கூடும்போது இவர்கள் அதாவது நேஷனலில் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எவ்வளவு கூடி இருக்குங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசனுடைய வருமானம் ஜிஎஸ்டி 12 இருந்தது, இப்போ 14 மாறி இருக்கு, கூடி இருக்கு. அப்போ கூடி இருக்கும்போது வருவாய் இழப்பு எங்கேருந்து வருகிறதே எனக்கு தெரியாது. 5% இவங்க டிசைன் பண்ணி 5லேருந்து 14% வைத்துக்கொண்டு இழப்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இழப்பு கொடுத்தது அது 5 வருஷத்துக்கான பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல் சேர்த்து 50,000 கோடி ரூபா வருது சார். அப்போது 5 வருஷத்துக்கு இழப்பினுடைய பட்டியல் வருஷத்துக்கு ஆவரேஜாக 10,000 கோடின்னு வச்சுங்க. நீ எனக்கு 20,000 கோடி இழப்பீடுன்னு முதல்ல சொல்கிறதே பச்சை பொய்யாச்சே, அசிங்கமான வாய். அது என்ன நாக்குன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. உங்களுக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் 50,000 கோடி வாங்கியிருக்கீங்க. 50,000 கோடியில் ஒரு வருஷம் 3,500 கோடி வாங்கியிருக்கீங்க, ஒரு வருஷம் 11,000 கோடி இருக்கீங்க, ஒரு வருஷம் 16,000 கோடி வாங்கியிருக்கீங்க, ஒரு வருஷம் 4,500 கோடி வாங்கியிருக்கிறீங்க. கணக்கு அந்த பேட்டியில் இருக்கிறது. மொத்தம் இந்த 5 வருஷத்தில் 50,000 கோடி தான் இழப்பே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த இழப்பு இனிமேல் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இழப்பீடை சரி செய்து உங்களுக்கு அந்த வருமானம், அன்னைக்கு இந்த வருமானம் வந்தாச்சு. இப்போ அந்த தொடக்கத்தில் அந்த வருமானம் வராதுன்னு பயந்ததுனால இழப்பீடு கொடுத்தாரு அந்த 5 வருஷத்துக்கு. அந்த வருமானம் இப்போ வர ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அதாவது காமன் சிவில் கோடா அது பெர்மனண்ட், 370 அது பெர்மனண்ட், இழப்பீடா அது பெர்மனண்ட். எப்படியா நீங்களாம் தான் நிதி கமிஷனில் உட்கார்ந்தீங்க. நிதி கமிஷனும் சரி, ஜிஎஸ்டி கவுன்சிலும் சரி, ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநில பிரதிநிதிகளும் அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருக்கிறார்கள். நீங்கள் பேச வேண்டியதானே, அன்னைக்கு உங்களை வச்சு தானே சட்டம் வந்தது. இப்போ நீங்கள் பேச வேண்டியதானே, ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் நீங்கள் இழப்பீடை நிறுத்தினது தப்பு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன் பொய் சொல்கிறீங்க? இழப்பீடுனால் 20,000 கோடி அப்பட்டமான பொய். அதைத்தான் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறார். அப்போ 16 கமிஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக வாழாடுங்க சார். நீங்கள் இழப்பீடு வரணும்னு சொல்கிறீங்க, சரி, அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஃப்ராட் இருக்குது சார். உங்கள்கிட்ட அரசு நிர்வாகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் சார். கேட்கும்போது உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்க முடியுமா? அதனால் பச்சையான பொய். திமுக அரசாங்கம் ஏன் இந்த பொய்யை சொல்லுகிறது என்றால், 4,000 கோடிக்கு வெள்ள நிவாரணம் செய்துட்டேன் நாங்கள் சென்னையில். அவ்வளவும் பொய்யின்னு ஒரு மழையில் நிறுத்து போச்சு. மக்களுக்கு அவ்வளவு கோபம். அதில் ஒருத்தர் 90%, ஒருத்தர் 60%, ஒருத்தர் 70%. கடைசியில் நேரு எல்லாத்தையும் போட்டு உண்மையை உடைச்சிக்கிட்டார். 41% சொன்னார். எனக்கு ஞாபகம். உண்மையை உடைச்சினோடனே இவ்வளோதான் போயிருக்கு. அப்போ என்னடா பண்ண ஐயா, தென்பகுதியில் அங்கே ரொம்ப மோசமாக போச்சு. எங்கள் உதயநிதி அப்போ வீட்டு காசான கேட்டார். ஆனால் கனிமொழி, நிர்மலா சீதாராமன் வரும்போது அப்படி ரிசீவ் பண்ணி அப்படி தன்னுடைய பகுதிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவ்வளவு அமைதியாக வேலை பார்த்தாங்க. அவளுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்யூமன் இருந்ததுங்கிறத அங்கே பார்த்தேன். அவர்களை நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்னவோ, அவர் வகுப்புவாதி இல்லை என்றோ நான் சொல்லவே மாட்டேன், இந்து விரோதி இல்லை என்றோ சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த தத்தி மாதிரி அவங்க வளரல. அப்போ எல்லாரையும் இந்த தத்தி வளரினதுனால, அப்போ வீட்டு காசான வளரினதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த தத்தியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தத்தியை டிஃபெண்ட் பண்ணதுக்காக அவ்வளோ போய் மத்திய அரசு மேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சார், நீங்கள் அவங்கள பார்த்து ஊர்கா மாமின்னு சொல்கிறீங்க சார். இதை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்கிறார் சார். அந்த நீதிபதி இந்த 2 நாளைக்கு முன்னால் பார்லிமெண்டரி பொதுக்குழு நடந்தது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழு. இந்த அம்மா ஹிந்தியிலேயே ஆங்கிலத்திலையும் பேச உடனே பிரதமர் கூப்பிட்டு, அம்மா நிர்மலாம்மா, நீங்கள் தமிழ்லையும் தெலுங்குலையும் கூட பேசுங்கன்னா தமிழ்லையும் தெலுங்குலையும் பேசுகிறாங்க.
இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு தெரியாது. இந்த நிம்மி, ஊர்காமாமி இவங்கெல்லாம் வெட்கக்கேடு, அந்த பதவிகளுக்கு வெட்கக்கேடு. ஜாதியை பற்றி பேசுறது. தயாநிதி மாறன் உங்கள் தோப்பனார், அந்த தோப்பனாருங்கிறது என்ன பாஷை? எங்க ஒரு ஆள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு உனக்கு தோப்பனார் அப்படிங்கிற வார்த்தையை பேசணும்னா என்ன வெஞ்சன்ஸ் இருக்கும். ஆனால் நீ எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரி நடத்துகிறீர்களே, ஒடுக்கப்பட்டவர்கள், நீ ஜமீன்தாராக தானே இருக்கிற, அப்போ என்ன தோப்பனார்னு பேசுறது? அந்த அம்மா தன்னுடைய குடும்பத்தில் கல்யாணத்தை அவ்வளோ அமைதியாக நடந்திருக்கு, எளிமையாக, ரொம்ப எளிமையாக பண்ணியிருந்தார். உங்களுக்கு என்ன வெஞ்சன் சார்? அவ்வளவு பொய்யால் கட்டப்படுவது தான் திமுகவினுடைய அரசியல் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. அதில் ஒரு பொய் இது. அது இன்றைக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் அடின்னு நொறுக்கி கொண்டு இருக்கிறார், அவளையும் அடித்து சதைக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் அடித்து சதைக்கிறாரு. ஆனால் அதிமுக ஒரு வார்த்தை பேசுவது இல்லை. 5,5 லட்சம் கோடி அன்னைக்கு வாங்கின அதிமுக மாநிலத்துக்கு மத்திய அரசு தருவதில்லைன்னு நான் குசாமல் பேசுது. அப்போது அண்ணாமலை சொல்கிற மாதிரி பங்காளிகள் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் நிர்மலாமா தைரியமாக எல்லாம் பேசுகிறாங்க. நிச்சயமாக தந்தி டிவி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தந்தி டிவியினுடைய அந்த டிவி இன்டர்வியூ, தினமணி, தினமலர் எல்லாரினுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இது மற்ற பத்திரிகைகளையும் வரணும், அதான் நான் எதிர்பார்க்குறேன். எளியவர்களுக்கும் போய் சேரணும். அவ்வளவு அழகாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மாநிலத்தில் உண்மையிலேயே டிஸ்பேரிட்டி இருந்தால், ஏன்னா அதை நாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், டேக்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், அதாவது நிதிக்குழு தனியாக இருக்கிறது, ஜிஎஸ்டி கவுன்சில் தனியாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. அந்த ரெப்ரசன்டேஷனில் நீங்கள் அங்கே போய் பேசுங்க. அதெல்லாம் இண்டிபெண்ட்டாக விலகிறார்கள். இதில் நிதியமைச்சருடைய ரோலுங்கிறது அவங்க அந்த கமிட்டி என்ன சொல்லி கொண்டு வருகிறாரோ, எப்படி அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்த பிரதமரும் ஜனாதிபதியும் கட்டுப்பட்டவர்களோ அப்படி இவங்களுடைய டிசிஷனுக்கு நிதியமைச்சரே கட்டுப்பட்டவர். அப்புறம் ஊர்கா மாமி அந்த மாமின்னு பேசுகிறதா என்ன அயோக்கியத்தனம்? நீங்கள் ஆகினால தான் அந்த அம்மா சொன்னால் உங்களுக்கு வக்கு இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லலை, வக்குங்கிற வார்த்தையை சொல்லலை. மாநிலங்களின் அரசியல் தலைமையும் அதிகாரிகளும் சாதுரியமாக இருந்தால் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. சாதுரியமாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் இன்னொன்று, எங்களுக்கு கடனே வாங்க முடியலை சார். அத்தனை மாநிலத்தில் அதிகமான கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே அதிக கடன். ஸோ கடன் கொடுக்கறது கூட ஒரு லிமிட்டேஷன்ஸ்னு இருக்குண்ணா. நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்களே பர்சனலாக ஒரு கடன் வாங்குறீங்க, உங்கள் சிபில் ஸ்கோர் குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உனக்கு பேங்க் தருவானா? தரமாட்டாங்களே. அதுக்கு ஒரு யார்ஸ்டிக் இருக்குல்ல. அப்போ கடன் பெறுவதற்கான தகுதியை நீங்கள் இழந்து விட்டால் அவன் கடன் தரல. ஐயா நான் தகுதி இழந்துட்டேன்னு சொல்லாமல் கடன் கூட வாங்க முடியாது. ஆனால் நீ தகுதி இழந்துட்டேடா, உன்னுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்னால தகுதி இழந்து விட்டாய். கடன் பெறக்கூடிய தகுதியை நீ இழந்து விட்டாய். எத்தனை % மேலே வாங்கணுமோ அத்தனை % மேலே வாங்கி முடிச்சாச்சு. நீ கடன் கூட பெறவில்லை. நீங்கள் கேளுங்க, ஃபினான்ஸ் கமிஷனில் போயிட்டு உட்காந்துட்டு இல்லை 3% மேலே இருந்தாலும் எங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு கேளுங்க, அவங்க தரட்டும். சரி, இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தையே நீங்கள் சொல்கிறீங்க 155 லட்சம் கோடி கடன். ஏன் இந்த அரசாங்கத்தினுடைய இன்றைக்கி ரீபேயிங் கெப்பாசிட்டி என்னவாக மாறி இருக்கிறது சார்? நீங்கள் தங்கத்தை அடகு வச்சோங்கண்ணா சார், 46 டன் தங்கத்தை கொண்டு அடகு வச்ச நாடு தானே இந்த நாடு. அதையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி உலக நாடுகளெல்லாம் சார் நீங்கள் பாருங்கள், 80 உலக நாடுகள் இன்றைக்கி ரிசெஷனில் இருக்குது. ஜப்பான் ரிசெஷனுக்கு போயாச்சு. இத்தனை நாள் 3வது இடத்துல இருந்த ஜப்பான் ரிசெஷனுக்கு போயாச்சு. ஜெர்மனி ரிசெஷனுக்கு போய் கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா ரிசெஷனில் தொங்கி கொண்டு இருக்கிறது. கோவிட்டுக்கு அப்புறம் நெகட்டிவ் குரோத் பார்க்காத ஒரே நாடு இந்தியா சார். காரணம் நம்மளுடைய சுயசார்பு வேக்சின்.
இந்த எதிர்க்கட்சிகள் என்ன கற்றுக்கத்தினாங்க, என்ன கற்றுக்கத்துனாங்க. அதனால் இந்தியா பிழைக்க வேண்டுமென்றால் இது போன்ற நிதி நிர்வாகம் தான் நாட்டுக்கு நல்லது. அந்த நிதி நிர்வாகத்தை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப அற்புதமாக பண்ணி கொண்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்ணாக இருந்தும் நன்றாக பெண்ணாக இருந்தும் நான் தப்பாக சொல்லலை. இவர்களெல்லாம் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஊர்கா மாமிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து பெண் விடுதலைன்னு பேச வேண்டியது, அந்த பக்கம் வந்து ஊர்கா மாமின்னு பேச வேண்டியது, என்ன நாக்கு? அதனால் ரொம்ப அருமையான பேட்டி விளக்கம் நம்முடைய நேயர்கள் படிக்க வேண்டும். இது படித்தா தான் திமுகவினுடைய பொய் புரியுங்க. என்ன கேட்டால் ஹிந்து அமைப்புகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த நிர்மலா சீதாராமனுடைய அந்த பேட்டியை பிட் நோட்டீஸை அடித்து கிராமம்